ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வந்து எலக்ட்ரோ டைட்டன் அட்டாக் வித் ட்ரூயிட்ஸ் அது எப்படி பண்ண போகிறோம் நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நிறைய அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம ரீப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்படி ஆல்ரெடி நடந்த வாரில் ஜெயிச்சிட்டோம். 75 ஸ்டார் எடுத்துட்டோம். 25 அவுட் ஆஃப் 25 பிளேயர்ஸ் போட்டுது. ஸோ உங்கள் யாராவது இந்த கிளானில் சினிமா சேர்ந்த தமிழ் பிளேயர்ஸ், ஸோ டேகும் நான் வந்து காமிக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டுறேன். ஓகேங்களா? ஸோ அட்டாக் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ எலக்ட்ரோ டைட்டன் அட்டாக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆர்மியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இதில் ஐடியா என்னென்னா ஃபனல் பண்ணிடணும். ஓகேங்களா? சீஜ் பராக்ஸ் வந்து ஒன் சைடு வச்சுட்டு, சீஜ் பராக்ஸ் ஒன் சைடு வச்சுக்கிறேன், குயின் ஒன் சைடு வச்சு இது பண்ணிட்டு சென்டரில் ஃபுல்லாக எலக்ட்ரோ டைட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ ப்ளே பண்ணலாம். அப்புறம் இங்கே ஒரு ரேஜ் போடுவார், ஏன்னா குயின் அடிச்சிட்டு போகிறது. அப்புறம் இங்கே ஒரு ரேஜ், நான் இதோட பாய்சன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு, டிஹெச்சோட பாய்சன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு. ஸோ பாருங்கள், குயின் இங்கே ஃபனல் பண்ணிகிட்ருக்கா, சீஜ் பராக்ஸ் அங்கே ஃபனல் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ டைட்டன் எல்லாம் நடுவில் போயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு பாய்சன் போட்டாரா, இங்கே ஒரு ஜம்ப்பு குயின் வந்து உள்ளே போகிறதுக்கு. ஸோ மறுபடியும் அங்கே ஒரு ஜம்ப், ஏன்னா டிஹெச்குள்ளேயும் போகணும். வார்டனோட எபிலிட்டி ஆக்டிவேட் பண்ணிட்டாரு, டிஹெச் பாய்சன்லேருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகிறதுக்கு. ஆனால் அப்பவும் எபிலிட்டியில் மாட்டிக்கிட்டாங்க, சாரி பாய்சனில் மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு பாய்சன் மிச்சம் இருக்குது, ஆர்சியோட எபிலிட்டி இருக்குது. ஸோ இங்கே ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னா, கிங்குக்கு வந்து காண்ட்லெட்டு எடுத்துக்கோ பூட்ஸ், இல்லை நீங்கள் ஸ்பைக்கி பாலும் யூஸ் பண்ணலாம், ஸ்பைக்கி பாலும் பூட்ஸும் யூஸ் பண்ணலாம். குயினுக்கு வந்து ஃப்ரோசன் ஏரோவும் ஹீலர் பப்பட்டு, வார்டனுக்கு வந்து எட்டர்னல் டோமும் ரேஜ் வியல், சாரி ரேஜ் ஜெம். ஓகேங்களா? ஸோ ஆர்சிக்கு வந்து என்னென்னா நார்மலாக ஹாக் ரைடர்ஸும் ஹேஸ்ட் வியல், இது இந்த நெர்ஃப் பண்ணதுக்கப்புறம் பவராக தான் இருக்குது. ஸோ பாருங்கள், 3 ஸ்டார் ஆகிடுச்சு, டக்குன்னு ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ இன்னொரு அட்டாக்கும் இதே மாதிரி பார்த்துடலாம். அடுத்து இதில் வந்து நம்ம ஏர் அட்டாக் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் வீடியோவில். ஸோ இது ஒன்று. ஓகேங்களா? அந்த சைட் சீஜ் பராக்ஸ் இறக்கிட்டார், இங்கே வந்து குயின் இறக்கிட்டு நடுவில் இந்த சைட் ஃபுல்லாக வந்து டைட்டன்ஸ் இறக்குவார். ஜம்ப் ஸ்பெல் போட்டாரா, வார்டன் எபிலிட்டியும் போட்டார், கிங்கோட எபிலிட்டி போட்டு அப்படியே உள்ளே போய் அடிக்க வேண்டியது தான். சிம்பிள். 2 சைடு வந்து இது பண்ணிட்டு ஃபனல் பண்ணிட்டு நடுவில் ஃபுல்லாக டைட்டன்ஸ் இருக்கும். ட்ரூயிட்ஸ் இப்போ நெர்ஃப் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி மாற்றிக்க வேண்டியது தான். ஹீலர் வேணுன்னா ஹீலர் வச்சுக்க வேண்டியது தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கிளானில் சேரணுன்னாலும் தமிழ் பிளேஸ் வந்துக்கோங்க. தேங்க்யூ.